விசிட் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலையரம். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி அங்கே இருக்கிற ஸ்ரீ ஊன்றீஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்ரீ ஊன்றீஸ்வரர் கோயிலுங்கிறது பூண்டி ஏரியை ஒட்டி திருவள்ளூர்லேருந்து நம்பாக்கம் போகிற சாலை ஓரமாகவே இருக்கு. முற்காலத்தில் இந்த கோவிலுக்கு திருவெண்பாக்கம் கோவில் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இந்த பூண்டி ஏரியில் மூழ்கி போனதுனால விக்கிரகங்கள் எல்லாம் மீட்டெடுத்து இப்போ இந்த கோவில் ஊன்றீஸ்வரர் கோயிலா பூண்டியில காணப்படுறது. இந்த கோவிலோட முழு பேரு ஸ்ரீ மின்னொளி அம்மை சமேத ஸ்ரீ ஊன்றீஸ்வரர் திருக்கோயிலாகும். இந்த ஊன்றீஸ்வரர் கோயிலுக்கு 2 வாசல்கள் இருக்கு. தெற்கு நோக்கிய ஒரு வாசல், அதே மாதிரி கிழக்கு நோக்கிய ஒரு வாசல். இந்த கோவிலோட தெற்கு வாசல் வழியா உள்ள வந்தா முதல்ல இடப்பக்கத்துல ஸ்ரீ வழித்துணை விநாயகரோட சன்னதி காணப்படும். அதே மாதிரி கிழக்கு வாசல்ல ராஜகோபுரம்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அதற்கு பதிலாக அங்க ஒரு துவஜஸ்தம்பம், ஒரு கொடிமரம் இருக்கு. அடுத்து ஒரு நைவேத்திய பீடம், அதாவது வழிபீடம். அதுக்கப்புறம் மேற்கு நோக்கி ஒரு நந்தி பகவான் 4 கால் மண்டபத்துல காணப்படுறார். கிழக்கு வாசல் வழியா போனா பக்தர்கள் 7-8 படி மேலே ஏறிதான் போனோம். அங்க காணப்படும் கோபுரம் பிரமாதமா இருக்கு. கோபுரத்துல பல வர்ணங்கள்ல விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கா. அதுல சிவன் பார்வதி திருக்கல்யாண காட்சி, அதை தவிர சோமஸ்கந்தர், பிள்ளையார், முருகன் மற்றும் துவாரபாலகர்கள் விக்கிரகம்லாம் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவும் கண்கவரும் விதமா இருக்கு. கோவிலோட மகாமண்டபத்துக்குள்ள நுழைஞ்சா அங்க மேற்கு நோக்கிய ஒரு 4வர் சன்னதி இருக்கு. 4வர் சன்னதியில அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் இவா 4வரோட சேர்ந்து சேக்கிழாரும் காணப்படுறார். அதே மாதிரி மேற்கு நோக்கி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி சூரிய பகவானும் இருக்கார். கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்தோட வாசல்ல 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு துவாரபாலகர் விக்கிரகம் பால கணபதியோட விக்கிரகம் காணப்படுறது. மற்றொரு துவாரபாலகர் விக்கிரகம் பக்கத்துல வள்ளி தேவசேனாவோட ஸ்ரீ சுப்பிரமணியர் விக்கிரகத்தை வச்சிருக்கா. மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கமா மற்றொரு சின்ன ஒரு நைவேத்திய பீடமும் ஒரு நந்தி வாகனமும் வச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தானத்தை பார்த்துன மாதிரி மேற்கு நோக்கி ஒரு சுந்தரர் விக்கிரகம் காணப்படுறார். கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல ஸ்ரீ ஊன்றீஸ்வரர் சிவலிங்க வடிவமா காணப்படுறார். ஸ்ரீ ஊன்றீஸ்வரருக்கு இங்க மற்றொரு பேரும் உண்டு. அவரோட மற்றொரு பேரு ஸ்ரீ ஆதார தண்டேஸ்வரர். இந்த கோவில்ல அம்பாளோட சன்னதி தெற்கு நோக்கி காணப்படுறது. அம்பாள் சன்னதி வாசல்ல 2 துவாரபாலிகள் விக்கிரகம் இருக்கு. அவளோட பேரு துவார சக்தி ஆகும். அம்பாள் தன்னோட சன்னதியில தெற்கு நோக்கி நின்ற கோலத்துல மிகவும் தெய்வீகமாக காணப்படுறா. அம்பாளோட பேரு ஸ்ரீ மின்னொளி அம்மை அல்லது தடி கௌரி அம்பிகா அம்மைன்னு சொல்லலாம். தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதியை பார்த்த மாதிரி ஒரு சிம்ம வாகனமும் சின்னதா ஒரு நைவேத்திய பீடமும் வச்சிருக்கா. இந்த கோவில்ல ஊன்றீஸ்வரருக்கு ஏன் ஆதார தண்டீஸ்வரர்னு பேரு, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் முதல்ல இந்த திருவெண்பாக்கம் கோயிலுக்கு வந்தார். அப்ப அவருக்கு கண் பார்வை சரி கிடையாது. ரொம்ப மங்களாதான் தெரியும் பார்வை. ஆனா அவர் இந்த கோயிலுக்கு எப்படியா வந்துடணும் அப்படிங்கும் போது ஒரு மின்னல் கீற்று மாதிரி அவருக்கு தெரிஞ்சுது. அதனால அப்படி தட்டு தடுமாறி இந்த கோயிலோட அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டார். அதனாலதான் இந்த கோயில்ல அம்பாளோட பேரு மின்னொளி அம்மை. சுந்தரமூர்த்தி நாயனாரால ஈஸ்வரனையோ இல்ல அம்பாளையோ பார்க்க முடியல. தட்டு தடுமாறி நடந்து வந்தார். அதனால கண் பார்வை வேணும், உடல் நலம் வேணும் அப்படின்னு ஈஸ்வரன் கிட்ட வேண்டிண்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் கண் பார்வை வேணும்னு கேட்டார். ஆனா ஊன்றீஸ்வரரோ கண் பார்வை கொடுக்காம இந்தா இதை வச்சுக்கோ நீ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கைத்தடியை கொடுத்தார். இதை வச்சு நீ நடந்து போன்னு. இதனால கடும் கோபத்துக்கு உள்ளான சுந்தரமூர்த்தி நாயனார் ஈஸ்வரனை நோக்கி அந்த தடியை தூக்கி அடிச்சார். ஆனா அந்த தடி ஈஸ்வரன் மேல படுறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி வச்சிருந்த நந்தி பகவான் மேல பட்டு நந்தி பகவான் உடைந்த கொம்புடன் இன்றும் காணப்படுகிறார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு தடியை கொடுத்ததுனால்தான் இங்க ஊன்றீஸ்வரருக்கு ஸ்ரீ ஆதார தண்டீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வரும். மூலவர் கோஷ்டத்தை சுத்தி நர்தன விநாயகர், தக்ஷணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் விக்கிரகங்களை வச்சிருக்கான். அதே மூலஸ்தானத்துக்கு பின்பக்கத்துல கிழக்கு நோக்கிய ஒரு ஸ்ரீ கணபதி ஒரு சன்னதி இருக்கு. அதே மாதிரி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், மகாலட்சுமி மற்றும் ஒரு நாகதேவதை விக்கிரகமும் காணப்படுறது. இந்த கோவில்ல தெற்கு நோக்கிய ஒரு பள்ளி அறை இருக்கு. அதே மாதிரி மகாமண்டபத்துல 63 நாயன்மார்கள் வடக்கு நோக்கி காணப்படுறா. அது பக்கத்திலேயே நவகிரகத்துக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.